இந்த வீடியோ தைப்பூச அன்னைக்கு காலையில எடுத்த வீடியோ. காலையில 4:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு, வாசல் பெருக்கி, கலர் கோலம் மாவெல்லாம் போட்டு, கேஸ் அடுப்பு எல்லாத்தையும் தொடச்சுட்டு, பாத்திரம் எல்லாம் வழக்கி, நைட்டே பச்சரிசி ஊற வச்சிருந்தேன். அத அரைச்சு, அந்த மாவுல தான் வந்து கேஸ் மேடையிலயும் கோலம் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் சாமி மேடை எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு, சாமி மேடையிலுமே பச்சரிசியில தான் கோலம் போட்டிருந்தேன். நான் எப்பயுமே எதனா ஃபெஸ்டிவல்ன்னும்போது, இந்த மாரி பச்சரிசி ஊற வச்சு, அதில தான் நானு கோலம் போடுவேன். பூஜை சாமானம் எல்லாம் வழக்கிட்டு, இன்னைக்கு படைக்கிறதுக்காக காலையிலேயே சாமி கும்பிட்டுடலான்னு சொல்லிட்டு, சாதம், அதுக்கப்புறம் சாம்பார், வாழைக்காய் பொரியல், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி போட்ட பொரியல், பீன்ஸ் கேரட் பொரியல், அதுக்கப்புறம் ரசம், அதுக்கப்புறம் உளுந்து வடை, அதுக்கப்புறம் அப்பளம், அதுக்கப்புறம் பால் பாயாசம். இது எல்லாமே செஞ்சு இந்த வாட்டி முருகருக்கு சாமி கும்பிட்டேன். இந்த வருஷம் பொங்கலுக்கும் சாமி கும்பிடல. அது கொஞ்சம் கவலையாவே இருந்துச்சு. எப்படியாச்சும் நல்லபடியா தைப்பூசத்தன்னைக்கு நம்ம சாமிக்கு, முருகருக்கு படைச்சிடணும்னு நெனச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரியே எங்க அப்பன் முருகனுடைய அருளால நல்லபடியா சாமி கும்பிட்டுட்டு, நானும் குழந்தைங்களும் காலையிலேயே குன்றத்தூர் முருகர் கோவிலுக்கு போயிட்டு, முருகரையும் தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.